Hello guys, welcome back to Coding in Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த ப்ரோக்ராம் பார்க்க போறோம்னா program to find given number is abandoned number or not. நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்டர்வியூல டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல ப்ரோக்ராமிங் கேட்டாங்கன்னா நல்லா ப்ரோக்ராம் எழுதுற பசங்க என்ன ப்ரோக்ராம் தெரியாம வந்துறாங்க. ஸோ abandoned நம்பர்னா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க எழுதுறோம் பாருங்க. 12 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 12 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும்னு சொல்லி பாருங்க. 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 5ல் ஆகாது, 6ல் ஆகும், அப்புறமா 7, 8, 9, 10, 11 ஆகாது, 12லேயும் ஆகும். பட் 12 கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த நம்பருக்குள்ள எந்த நம்பரில் டிவைட் ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 5 நம்பரில் டிவைட் ஆகுமா. ஸோ இதை எல்லாமே சம் பண்ணி பாருங்க. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 6 16 சொல்லிட்டு வருது. ஸோ இந்த நம்பர் இந்த நம்பரை விட பெருசாக இருக்குல்ல. இந்த சம்மோட வேல்யூ இன்புட் வேல்யூவோட பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் அபண்டன்ட் நம்பர் சொல்லி சொல்லுவாங்க. அபண்டன்ட் நம்பரை எக்ஸசிவ் நம்பர் சொல்லியும் கேட்பாங்க. ஸோ அபண்டன்ட் நம்பர் சொல்லிட்டு கேட்காம எக்ஸசிவ் நம்பர் சொல்லி கேட்டாலும் என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கான்செப்ட். நீங்கள் தெரியாமல் எக்ஸசிவ் நம்பர்னா என்னன்னு தெரியாமல் வந்துட போறீங்க. ஸோ சம்மோட வேல்யூ இன்புட் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தான் அபண்டன்ட் நம்பர் ஆர் எக்ஸசிவ் நம்பர் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 16 எடுத்திங்கன்னா 16 எந்தெந்த நம்பரில் டிவைட் ஆகும். 1ஆல் டிவைட் ஆகும், 2ல் ஆகும், 3ல் ஆகாது, 4ல் ஆகும், 5ல் ஆகாது, 6லேயும் ஆகாது, 7 ஆகாது, 8ல் ஆகும். அதை விட்டால் 19, 11, 12, 13, 14, 15 இந்த நம்பருக்குள்ளே தானே சொன்னேன். ஸோ இது வரைக்கும் தான் ஆகும். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12, 13, 14, 15 இந்த வேல்யூ இதை விட கம்மியாக இருக்குது சம்மோட வேல்யூ. அப்படின்னா இது அபண்டன்ட் நம்பர் இல்லை. ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபிஷியன்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸில் கேட்டாலும் எழுதுங்க. டெஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் கிவன் நம்பர் இஸ் டெஃபிஷியன்ட் ஆர் நாட். டெஃபிஷியன்ட்னா சம்மோட வேல்யூவை விட இன்புட்டோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா இது டெஃபிஷியன்ட் சொல்லி சொல்லுவாங்க. சம்மோட வேல்யூ இன்புட் வேல்யூக்கு ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா இதை பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் நாட் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே கிளியராக புரியும். ஸோ ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் நம்பர். சம்மோட வேல்யூ இன்புட் வேல்யூவை விட கம்மியாக இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சம்மோட வேல்யூ இன்புட் வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, எக்ஸசிவ் நம்பர் இல்லை அபண்டன்ட் நம்பர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு அந்த ப்ரோக்ராம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு அபண்டன்ட் நம்பருக்கான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். 18 எடுத்துக்கோங்க. 18 எந்தெந்த நம்பரில் டிவைட் ஆகும் சொல்லி பாருங்கள். 1ல் டிவைட் ஆகும், 2ல் டிவைட் ஆகும், 3ல் ஆகும், 4ல் ஆகாது, 5ல் ஆகாது, 6ல் ஆகும், 7ல் ஆகாது, 8ல் ஆகாது, 9ல் ஆகும். அதோட 18ல் தான் ஆகும். பட் 18 கன்சிடர் பண்ணக்கூடாது சொல்லி சொன்னோம்ல. இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19, 20, 21. ஸோ இதனோட சம் 21 வருது. ஸோ சம்மோட வேல்யூ இன்புட் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் அபண்டன்ட் நம்பர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைலுக்குள்ள மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இதுக்கு இன்புட்டாக வாங்குறதுக்கு இன்ட்டு என் சொல்லிட்டு யூஸ் ரெண்டு இன்புட்டாக வாங்குறதுக்கு ஒரு நம்பரும், இதெல்லாம் சம் பண்ணி பார்க்குறதுக்காக சம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஸ்டார்டிங்கில் 0 சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போதைக்கு இது வரைக்கும் தான் தேவை. ஏதாவது வேணும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்கிட்ட என்டர் எ நம்பர் சொல்லிட்டு யூசர்கிட்ட வாங்குகிறோம். அதை ஸ்கேன் ஆஃப் மூலியமாக தானே வாங்க முடியும். ஸோ இது ஒரு இன்டிஜர் டைப்புங்கிறதால %n சொல்லிட்டு வாங்குகிறோம். ஸோ இது வரைக்கும் எப்படி அவுட்புட் வந்திருக்கும், என்டர் எ நம்பர் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த நேரத்தில் இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். 18 சொல்லிட்டு நம்பர் என்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். எதுலேருந்து எது வரைக்கும் இந்த லூப்பை ரன் பண்ணணும், 1ல் இருந்து 17 வரைக்கும் ரன் பண்ணணும். நம்ம பர்ஃபெக்ட் நம்பருக்கு இது போல் தான் நான் ரன் பண்ணணும். ஸோ இந்த லூப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் தேவையில்ல. அதை நான் ஐ சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அந்த வேரியபிள் இங்கே ஆட் பண்ணிட்டேன்.
I ஈக்குவல் டு எதில் இருந்து 1ல இருந்தா 0ல இருந்து ஆரம்பிக்க தேவையில்ல. 0ல இருந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, 1ல இருந்து தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 1ல ஆரம்பிச்சு I less than n சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து போன ப்ரோக்ராமிங்கில் வந்து கிவன் நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் நாட் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, அந்த ப்ரோக்ராமில் இப்படி தான் லாஜிக் எழுதியிருப்பேன். பட் நீங்கள் நல்லா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த நம்பர் வந்து எந்த லிமிட் வரைக்கும் தான் வந்து டிவைட் ஆக முடியுது, அதுக்கு மேலே டிவைட் ஆக முடியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 9 தான் இங்கே மேக்ஸிமம் நம்பர், இதுக்கு மேலே வந்து எந்த நம்பரும் டிவைட் பண்ண முடியல. இந்த 9 நம்பர் வந்து இன்புட் நம்பர் என்ன 18. ஸோ 18-ஐ 2ஆல் டிவைட் பண்ண என்ன 9. அதே போல் இது ஒரு அபண்டன்ட் நம்பர் தானே, இதை எடுத்தால் கூட இன்புட் வேல்யூ என்ன 12, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன 6. அதே போல் நீங்கள் இந்த நம்பரை எடுத்தீங்கன்னா கூட இது 16, இதை 2ஆல் டிவைட் பண்ணினா என்ன 8. ஸோ மேக்ஸிமம் வந்து அதனோட என் வேல்யூ விட பாதி நம்பர் வரைக்குமே வந்து இந்த லூப்பை ரன் பண்ணாலே வந்து என்ன நம்பர் டிவைட் ஆகுது எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம போன இதில் வந்து I less than n சொல்லிட்டு எழுதும் போது இந்த லூப் வந்து 1ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ஆக இருக்கும், அப்புறம் 2ஆக இருக்கும், 3ஆக இருக்கும், 4ஆக இருக்கும், 5ஆக இருக்கும், 6ஆக இருக்கும், 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ 17 வரைக்கும் ரன் ஆகும். நம்ம வந்து அது நம்ம என்ன பண்ண போகிறோம், I less than n எழுத விட I less than or equal to n divided by 2 சொல்லிட்டு எழுதிட்டா என்ன ஆகும், n divided by 2ங்கிறது 9. ஸோ நம்ம less than or equal to சொல்லி கொடுத்துருக்கிறதுனால 1ல இருந்து 9 வரைக்கும் தான் வந்து நம்ம எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகுது எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இங்கே எதுக்காக less than or equal to 2ன்னு சொல்லிட்டு எழுதுறேன்னா, இந்த ஈக்குவல் டு எழுதாமல் விட்டிங்கன்னா 1ல இருந்து 8 வரைக்கும் தான் வந்து செக் பண்ணோம். பட் நம்மளுக்கு முக்கியமாக வந்து அதனோட பாதி நம்பர் வரைக்குமே தேவை. ஸோ அதனால தான் வந்து I less than or equal to சொல்லி எழுதும் போது மட்டும்தான் வந்து இந்த 9ஐயும் வந்து செக் பண்ணோம். ஸோ அதனால் இது போல் எழுதிட்டு நம்ம இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ணோம்னா எக்ஸஸாக இருக்க இந்த இவ்வளோ கண்டிஷன்ஸ் ஃபார் லூப்லாம் வந்து ரன் ஆகாது. ஸோ நம்ம ஃபார் லூப்பை வந்து கம்மி பண்ணிடுறோம்ல, இதுவும் வந்து இன்டர்வியூலாம் கேட்பாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறோம். இதே லாஜிக் வந்து பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் நாட் சொல்லிட்டு ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சோம்ல, அங்கேயும் வந்து இது போல் மாற்றிக்கோங்க. I less than or equal to n divided by 2ன்னு சொல்லிட்டு I less than or equal to n divided by 2 இது போல் மட்டும் எழுதிட்டிங்கன்னா எக்ஸஸாக தேவையில்லாமல் ஒரு நம்பராக வந்து லூப்பில் வந்து நம்மளுக்கு பட்டின்னு வந்துடும். பட் அது வந்து தேவையில்லாமல் லூப் ரன் ஆகுது இல்லை, அதை வந்து நம்ம இங்கே மினிமைஸ் பண்ணிடுறோம். ஸோ I less than or equal to n divided by 2ன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இப்போது கண்டிஷன் செக் பண்ணுறோம், எந்தெந்த நம்பர் டிவைட் ஆகுது எந்த நம்பர் டிவைட் ஆகலன்னு சொல்லிட்டு. டிவைட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதனோட ரிமைண்டர் வேல்யூ 0வா இருந்தால் மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது, இல்லைனா வந்து டிவைட் ஆகலன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது எப்படி வந்து கண்டிஷன் எழுதுறோம்னா வந்து இன்புட் வேல்யூ என்ன இங்கே 18ங்கிறது nல ஸ்டோர் ஆகிருக்குல்ல. ஸோ n மாடுலோ ஐயை வச்சு தானே லூப்பை ரன் பண்ணுறோம். ஸோ I ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா வந்து இப்போது என்னோட வேல்யூ 18ல் வந்து 1 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0வா இருந்தால் மட்டும் இந்த வேல்யூ வந்து இது போல் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லைனா இப்போது இது எக்ஸாம்பிளுக்கு 2வும் டிவைட் ஆகும் 3வும் டிவைட் ஆகும், பட் 4 ஆகாதுல்ல. 18ல் வந்து 4ஐ வந்து டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2ன்னு சொல்லிட்டு வரும். அது 0க்கு ஈக்குவல்ட்டாக இல்லைனா அந்த நேரத்தில் வந்து இந்த நம்பர் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதனால் 0க்கு ஈக்குவல்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது. ஸோ அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் I சொல்லிட்டு எழுதுறேன். ஐயோட வேல்யூ என்ன 1 சொல்லிட்டு இருக்கு. என்னோட வேல்யூ இன்புட் வேல்யூ என்ன 18 சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சம்மோட வேல்யூ என்ன, சம்மோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் 0ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு 1 ஐயோட வேல்யூ 1 இருக்குது. 1 less than or equal to n divided by 2 என்னோட வேல்யூ 18 வந்து 2ஆல் டிவைட் பண்ண 9. ஸோ கண்டிஷன் ட்ரூ இல்லை, கேஸ்க்குள்ளே வரும். என்னோட வேல்யூ 18ல் 1 வந்து டிவைட் பண்ண ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ சம்மோட வேல்யூ ஆல்ரெடி 0ன்னு இருக்குது. 0 கூட 1 ஆட் பண்ணால் இப்போது 0லேருந்து 1ஆக மாறிடும் சம்மோட வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 1லேருந்து 2ஆக மாறிடும். இங்கே இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால 1லேருந்து 2ஆக மாறிடும். ஸோ இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், இது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், இது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். இப்போது
1லேருந்து 2 மாறிச்சா, இதுவும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ கேஸ்குள்ளே வரும். 2வும் வந்து டிவைட் ஆகும். டிவைட் ஆகிறதுனால கேஸ்குள்ளே வரும். சம்மோட வேல்யூ ஆல்ரெடி இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 1 சொல்லிட்டு இருக்கும். 1 கூட இப்போ நம்பர் என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ 2 இருக்குது. 2 ஆட் பண்ணால் 3 சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே போயிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ 2லேருந்து 3 மாறிடும். 3 less than 9 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ கேஸ்குள்ளே வரும். 3 வந்து டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ கேஸ்குள்ளே வரும். இப்போ சம்மோட வேல்யூ 3 கூட ஐயோட வேல்யூ என்னன்னு இருக்குது, 3 இருக்குது. ஸோ 6 சொல்லிட்டு மாறிட்டு இருக்கும். இப்போ சம்மோட வேல்யூ 6. மறுபடியும் இங்கே போகும், 4 ஆகும். 4 less than 9 கண்டிஷன் ட்ரூ. ஸோ கேஸ்குள்ளே வரும். 4 மாடுலோ 9 இதை வந்து ரிமைண்டருக்கு வந்து 0வாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும். டிவைட் பண்ணிங்கன்னா வந்து ரிமைண்டர் 2 வரும். ஸோ 2 = 0 கண்டிஷன் ஃபால்ஸ் இல்லை. ஸோ இந்த கேஸ்க்குள்ளேயே வராது, மறுபடியும் இங்கே போகும். 5 வந்து 5ஆக மாறிட்டு இருக்கும். 5 less than 9 கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ கேஸ்க்குள்ளே வரும். 5ஐயும் வந்து டிவைட் பண்ணாலும் வந்து ரிமைண்டர் வந்து என்னன்னு வரும், 3 சொல்லிட்டு வரும். ஸோ 3 = 0 சொல்லி செக் பண்ணி பார்த்தா இந்த கேஸ்க்குள்ளேயே போகாது, மறுபடியும் 6 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். 6 less than 9 கண்டிஷன் ட்ரூ. 6 வந்து 18ல் வந்து 6 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 வரும். ஏன்னா 3 டைம்ஸ் 18 சொல்லிட்டு வந்துடும், 0 சொல்லிட்டு வந்துடும். ஸோ கேஸ்குள்ளே வரும். இது கூட 6 ஆட் ஆகிட்டு 6 + 6 12 சொல்லிட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 7 வந்து டிவைட் ஆகாது, 8ம் டிவைட் ஆகாது. 9 வந்து 9 less than இருக்கிறதுனால வந்து இதுவும் செக் பண்ணும். இது ரெண்டுமே வந்து 9 less than 9 மட்டும் இருந்தால் கேஸ் ஃபால்ஸ் ஆகிட்டு இருக்கும். பட் 9 less than = 9 இருக்கிறதுனால, இந்த ஒரு ஈக்குவல் இருக்கிறதுனால இது வந்து கேஸ் வந்து ட்ரூ ஆகிட்டு உள்ளே வரும். 18 மாடுலோ 9 = 0 சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து 0க்கு ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும் அதனோட ரிமைண்டர். ஸோ இதுவும் வந்து இது கூட ஆட் ஆகிட்டு 21 சொல்லிட்டு வரும். 12 + 9 21 தானே. ஸோ 21 சொல்லிட்டு இருக்கும். இப்போ சம்மோட வேல்யூ ஃபைனலாக என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 21 சொல்லிட்டு இருக்கும். இப்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 9லேருந்து 10 வரும். ஸோ 10 less than = 9 கேஸ் ஃபால்ஸு. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டே வெளியே வந்துடும். இப்போது செக் பண்ணுறோம். இஃப் சம் கிரேட்டர் தென் இன்புட் வேல்யூ விட சம்மோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அபண்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இல்லைனா பிரிண்ட்எஃப்ல நாட் எ அபண்டன்ட் நம்பர் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ புரிஞ்சிச்சா எப்படி வந்து ப்ரோக்ராம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போது இதுவே வந்து டெஃபிஷியன்ட்னா என்ன, இந்த சம்மோட வேல்யூவை விட என்னோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அது டெஃபிஷியன்ட் சொல்லிட்டு சொல்லுவோம். அபண்டன்ட் சொல்லி தூக்கிட்டு டெஃபிஷியன்ட் சொல்லிட்டு போட்டிங்கன்னா வந்து டெஃபிஷியன்ட்கான ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. இதுவே பர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன, சம் ஈக்குவல் என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டோம். ஸோ எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதுக்கு பதிலாக வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா வந்து பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிட்டு அப்படியே ப்ரோக்ராம். இப்போ ஒரே ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லி பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராமையும் பார்த்துட்டோம். டெஃபிஷியன்ட் சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமையும் பார்த்தோம். அபண்டன்ட் நம்பர் ஆர் எக்ஸசிவ் நம்பர் அந்த ப்ரோக்ராமையும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் பர்ஃபெக்ட் நம்பரை விட இது ஒன்று எது எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா வந்து இந்த லூப்போட இவ்வளோ இது ரன் ஆகிறத வந்து நம்ம பாதியாக வந்து கம்மி பண்ணியிருக்கோம்ல, இதுவும் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கோம். இதுக்கான ப்ரோக்ராமிங் டேமை வந்து பிசியில் காட்டும் பாருங்கள். ஸோ நோட்டில் வந்து இது வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த லைனை தவிர்த்து மற்றதெல்லாம் வந்து பார்த்ததெல்லாம் சேமாக டிட்டோவாக இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன ப்ரோக்ராம் நம்பர் எழுதணும், 18 தானே. 18ங்கிறது ஒரு அபண்டன்ட் நம்பர் தான். ஸோ அபண்டன்ட் நம்பர் எக்ஸசிவ் நம்பர் சொல்லிட்டு கூட இங்கே எழுதலாம். இப்போ நான் இங்கே பார்க்குறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்புட் வேல்யூ வந்து 18, அதை சம் பண்ணால் 21 சொல்லிட்டு வருது. அதோட அபண்டன்ட்னா என்ன, அதுக்கான டிஃப்ரெண்ட்டு சம்மையும் எண்ணையும் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டினா என்ன, 21ல் 18 வந்து மைனஸ் பண்ணால் வந்து 3 தானே. ஸோ அதுதான் வந்து இங்கே அபண்டன்ட், இந்த இவ்வளோ நம்பர் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக இந்த ஒரு லைனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் சேம் தான். வேறு இன்னொரு நம்பர் அபண்டன்ட் நம்பருக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், 12 சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ 12 என்டர் பண்ணுறேன். 12 வந்து 12 இஸ் அபண்டன்ட் நம்பர், இன்புட் வேல்யூ 12, அது சம் பண்ணால் 16 சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு 16க்கும் 12க்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா 4. ஸோ 4 அபண்டன்ட் சொல்லிட்டு இங்கே காட்டுது. வேறு வந்து அபண்டன்ட் நம்பர் இல்லாமல் நம்பர் பார்த்தோன்னா வந்து அது ஒரு 15 சொல்லிட்டு வச்சுக்கோமா. 15 பார்த்தா 15 இஸ் ஏ நாட் ஏ அபண்டன்ட் நம்பர். எதனால 15 வந்து எந்த நம்பரில் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், அப்புறமா வந்து 5ஆல் டிவைட் ஆகும்.
ஸோ அதை வந்து ஆட் பண்ணி பார்த்தா 9 தான் வருது. சம்மோட வேல்யூ 9, பட் வந்து இங்கே இந்த நம்பர் வந்து 15 சொல்லிட்டு இருக்கு. இது வந்து அபண்டன்ட் நம்பர் இல்லை. ஸோ சம்மோட வேல்யூ வந்து இன்புட் வேல்யூ விட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து அபண்டன்ட் வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே 15 இஸ் ஏ நாட் அபண்டன்ட் நம்பர். சம்மோட வேல்யூ விட இன்புட் வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், டெஃபிஷியன்ட் இல்லை. ஸோ பட் நம்ம இங்கே பார்க்குறது அபண்டன்ட் நம்பர் ஆர் நாட். ஸோ அதனால் வந்து இங்கே அந்த நம்பர் வந்து அபண்டன்ட் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடும். இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இதில் ஏதாவது டவுட் இதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.